வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் தான். பொதுவாக ஒரு வீட்டில் சுத்தமாக இருந்தாலும் தினசரி பூஜைகள் செய்வதாலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வீடுகளில் சில சிறிய விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் நாம் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது. அன்றாடம் தினசரியே அனைவரும் உடுத்திய ஆடைகளை துவைத்து விட வேண்டும். அதை சேர்த்து வைப்பதால் வீட்டில் பண கஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அப்படி நாம் துவைக்கும் துணிகளையும் வரவேற்பறையிலோ அல்லது மற்றவர்கள் படும்படியான இடத்தில் காய போடக்கூடாது. ஈரத்துணியை எப்பொழுதும் வரவேற்பறையில் நாம் வைத்திருக்கக்கூடாது. வீட்டின் பின்புறமோ அல்லது மற்றொரு இடத்திலோ அதை காய வைத்து மாலைக்குள் அதை மடித்தும் நாம் வைத்துவிட வேண்டும். இப்படி நம் ஆடைகளை நல்லபடியாக பராமரித்து வருவதும் ஒருவித மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு வழிவகுக்கும். அன்றாடம் தினசரியே நாம் பல எண்ண ஓட்டங்கள் நமக்குள் வரும். பல விஷயம் காரணமாக நல்ல எண்ணங்களோ பல எண்ணங்கள் வரும். நாம் அந்த ஆடையை அணிந்து இருப்பதாலும் அதை நாம் அன்றாடம் துவைத்து விடுவதால் நம் கஷ்டங்களும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாம் எக்காரணத்தை கொண்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்காமல் இருப்பதே மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு வழிவகுக்கும். சில வீடுகளில் ஒரு வாரம் ஆனாலும் துணிகளை துவைக்காமல் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி நாம் வைப்பது பெரும் தவறாகும். பல தடைகளும் சுபகாரிய தடைகளும் வருவதாக கூறப்படுகிறது. நம் முன்னோர்கள் காலத்தில் அவரவர் ஆடைகளை துவைத்து வந்தார்கள். இன்றைய காலகட்டங்களில் வாஷிங் மிஷின் மற்றும் அதற்கென்று வேலையாட்கள் வைத்திருப்பதாலும் அதை சரிவர பின்பற்றாமல் இருக்கிறார்கள். நாம் தினசரி துணிகளை துவைத்து அதை நல்லபடி பராமரித்து வைப்பது நமக்கு பெருத்த ஏற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.